ஹலோ வியூவர்ஸ், இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மரான்ஸில் ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர் சேலுக்காக அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ரிசீவரோட டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருக்காச்சும் 7.2 ரிசீவர் வந்து தேவைப்படுறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களுமே அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொருள் வரும்போது நீங்கள் டக்குன்னு அதை வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மரான்ஸில் இது மாடல் பார்த்தீங்கன்னா 5014 அப்படிங்கிற மாடல், 7.2 சேனல் ஏவி ரிசீவர். என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எக்ஸு, டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸு, டால்பி அட்மாஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். அது மாதிரி இது வந்து ஒரு 4K அல்ட்ரா ஹெச்டி வீடியோ வந்து பாஸ் த்ரூ பண்ணோம். இதில் 8 HDMI இன்புட் இருக்குது, 2 HDMI அவுட்புட் இருக்குது. 8 HDMI இன்புட்டில் ஒரு இன்புட் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? மித்த 7மே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியர் சைடை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கறது முடிச்சுட்டு ரியருக்கு நான் வரேன். ஓகேவா? தென் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணோம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஏர்ப்ளே மூலமாகவும் நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒய்ஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. டால்பி விஷனையுமே இது வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களோட கண்டென்ட்டில் டால்பி விஷன் இருந்துச்சுன்னா அதையும் சப்போர்ட் பண்ணும். தென் HDR அண்ட் HDR10+, இதையுமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா மின்ட் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ், எந்த ஒரு டென்ட்டு எதுவுமே கிடையாது. ரிசீவரை ஃபுல்லாமே உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு எதுவுமே வந்து கிடையாது. மேலே இன்னர் பாடியை பாருங்கள், எதுவுமே வந்து கிடையாது. பக்கா மின்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர். ஸோ இந்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வந்து ஃபுல்லாமே இந்த போர்ட் ஹோல் டிஸ்பிளேல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பட்டன்ஸ் தான். பியூர் டைரக்ட், எம்டாக்ஸு, ஜோன் டூ சோர்ஸு, தென் இதில் FM இருக்குது அப்படிங்கிறதுனால டியூனர் பட்டனும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிம்மர், ஸ்டேட்டஸ் அண்டு சவுண்டு மோடு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த சவுண்டு மோடு வந்து அப்படியே டிஃபர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? தென் இதில் வந்து USB ப்ளேபேக்கும் இருக்குது. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ எல்லாமே இதிலே வந்து நமக்கு ப்ளே ஆகும். தென் ஆக்ஸ் இன்புட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 RCA இன்புட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வீடியோ லெஃப்ட் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் செட்டப் மைக், அதாவது நம்ம கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆடிசை மைக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதன் மூலமாக நம்ம ஆடிசை பண்ணுறதுக்கு உண்டான மைக்கிங் இன்செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு மூடி மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பட்டன், அவ்வளோதான். இது வந்து நம்ம சோர்ஸ் செலக்ட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து கூட்டுறது, குறைக்கிறது, அது வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம ரியர் போர்ஷனில் பார்க்கலாம். செட்டோட ரியர் பக்கத்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ மாடல் நம்பர் என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டோட டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வாட்ஸு, அதாவது நீங்கள் ஃபுல் வால்யூம் வைக்கும் போகும்போது 650 வாட்ஸ் நமக்கு கரண்ட் கன்சம்ஷன் வந்து எடுக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ செட்டு எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம். ஸோ வியட்நாமில் உள்ள செட்டு. ஸோ ஸ்பீக்கர் டெர்மினல் எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு, சென்ட்ரு, சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு, இது வந்து சரவுண்ட் பேக் ரைட் லெஃப்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம டால்பி அட்மாஸ் கனெக்ட் பண்ணுறோம்னா இதிலிருந்து தான் எடுத்து டால்பி அட்மாஸ்க்கு வந்து கனெக்ஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு அசைனபிள் அப்படின்ட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதுங்களா? கீழே அசைனபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ? ஸோ இந்த மாதிரி அசைனபிள்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதை எய்தர் சரவுண்ட் பேக் ஆர் டால்பி அட்மாஸ் அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் ப்ரீ அவுட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. 7.2ல் மரான்ஸில் இந்த 5014 இந்த மாடலில் மட்டும்தான் ப்ரீ அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டரு, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு பேக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் சப்வூஃபர் வந்து 2 சப்வூஃபர் இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இந்த ஸ்பீக்கரோட டோட்டல் வாட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் பெர் சேனல். இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் 100 வாட்ஸ் பவரை இது வந்து வெளிப்படுத்தும். ஓகேவா? தென் இது எல்லாமே அனலாக் இன்புட் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேபிள், DVD, கேம், CD இந்த மாதிரி அனலாக் இன்புட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது Zone 2க்கு உண்டான ப்ரீ அவுட்டு. வேறு ஏதாச்சும் ஒரு ரூமுக்கு நீங்கள் பாட்டை எடுத்துகிட்டு போகணும், சாங் அந்த இடத்துல கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருந்து தான் நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டைப்பில் உள்ள RCA இன்புட்டு. தென் இதில் ஃபோனோ இன்புட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோவுக்கு உண்டான
லெஃப்ட்டு ரைட்டு, இது ஃபோனுக்கு உண்டான கிரவுண்டு சிக்னல். தென் இதில் ஆப்டிக்கல் இன்புட்டு டிவிக்கும் கொடுத்துருக்குறாங்க, மீடியா பிளேயருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கோஆக்சியல் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கேபிளுக்கும் கொடுத்துருக்குறாங்க, டிவிடிக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 2 ஆப்டிக்கல் 2 கோஆக்சியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப்எம்க்கு உண்டான மைக் வந்து எஃப்எம்க்கு உண்டான வயர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எஃப்எம் வந்து ஒர்க் ஆகக்கூடிய செட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கம் ஒய்ஃபை ஆண்டனா ரெண்டுமே சரியா. ப்ளூடூத் எடுக்கிறதும் ஒய்ஃபை எடுக்கிறதும் இதன் மூலமாக தான் வந்து எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷருக்கு உண்டானதுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ளாஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இன்னொரு ரூமில் இருக்கும். அதோட ஃப்ளாஷர்னு ஒரு டிவைஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷரில் இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரிமோட்டில் இங்கே ஆப்ரேட் பண்ணுறது அங்கே நமக்கு வந்து மாறும். ஓகேவா? இந்த செட்டை அப்படியே நம்ம பக்கத்து ரூமில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃப்ளாஷர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் 7 HDMI இன்புட்டு பேக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் கேபிள், டிவிடி, ப்ளூரே, கேம், மீடியா பிளேயர், ஆக்ஸு அண்ட் சிடி இத்தனையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே 4Kல வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட HDCP வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.3ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ மானிட்டர் அவுட்டை பொறுத்த வரைக்கும் 2 மானிட்டர் அவுட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று ARC, இன்னொன்று EARC சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதாவது என்ஹான்ஸ்டு ஆடியோ ரிட்டர்ன் சேனலுமே இது வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து மானிட்டர் 2. உங்கள் வீட்டில் ப்ரொஜெக்டர் இருக்குது அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இதில் டிவி கனெக்ஷன் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் வந்து இன்சர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டோட பேக்கில் உள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்ட்டு AM, அதாவது நார்மலான ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே இது வந்து எடுக்கும். ஸோ அந்த ஏஎம்க்கு உண்டான ஆண்டனா சொருகிற இடம் தான் இது. இதில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா AM. இது வந்து பார்த்திங்கன்னா DC அவுட்டு, அதாவது ட்ரிகர் கேபிள் இன்சர்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து பவர் ஆம்ப் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீ அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்களா, 7 சேனலுக்கு உண்டான ப்ரீ அவுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பவர் ஆம்பை ஆன் பண்ணுறதுக்கு உண்டான DC அவுட்டும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலேருந்து எடுத்து அந்த பவர் ஆம்புக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த செட்டை ஆன் பண்ணோம்னா பவர் ஆம்பும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த DC அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டோட பேக் வியூவை வந்து பொறுத்த வரைக்கும். தென் இது வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பவர் கார்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா மின்ட் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே வந்து கிடையாது. செட்டை வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்காக எடுத்த செட்டு தான் இது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த செட்டுக்கு உண்டான ஒரிஜினல் ரிமோட் வந்து இதுதான். ஒரிஜினல் ரிமோட்டுமே இந்த செட்டுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ மரான்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா HDAM சர்க்யூட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து மற்ற AV ரிசீவரில் வந்து இருக்காது. ஸோ இந்த HDAM என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டைனமிக் மாடுல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், வால்யூம் கண்ட்ரோலுக்கு முந்தின ஸ்டேஜில் இந்த போர்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வால்யூம் கண்ட்ரோலுக்குள்ள வந்து கொடுக்கும். ஸோ இதனால் நமக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த HDAM சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறது. இது மரான்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெனானை பொறுத்த வரைக்கும் இந்த HDAM சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ டியூனர் போட்டிருக்கிறேன், FM போட்டிருக்கிறேன். பெண்கள் தேவை. பணியில் சேர்பவர்களுக்கு ESI PF வசதியும் உண்டு. வெளியூர்ந்து வரும் ஆண்களுக்கு மட்டும். ஸ்டீரியோவில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஸ்பீக்கர் மட்டும் ப்ளே ஆகும். இடம் வேங்கலக்கடை ராஜ்மஹால். மேலும் விவரங்களுக்கு 9585620808 மற்றும் 7397771147. வேல்யூ ஆடட் சார்ஜ்ல 50% டிஸ்கவுண்ட் வெல்வனோட செயின் திருவிழால தரப்பு விலையும் உங்களுக்கு. டாடி, நம்ம குடும்பத்தோட கண் பரிசோதனை பண்ணணும்னு நினைச்சேன். மதுரையில ஐ ஃபவுண்டேஷனோட 3ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை பண்றாங்கம்மா. வந்து பண்ணிடுவோம். ஐ ஃபவுண்டேஷன் அண்ணா நகர் மற்றும் மேற்கு மாசி வீதி, மதுரை. ஜுவல்லரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ஜோயால காஸ்மெட்டிக்குடன் வழங்கும் இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜுவல்லரி விற்பனை. நீ வாங்க போற எல்லா நகைகளோட சேதாரமான தள்ளுபடியை பெறலாம். உங்க அருகில் உள்ள ஜோயாலுகா ஷோரூமை விசிட் பண்ணுங்க. எல்லா ஜோயாலுகா ஷோரூம் நம்ம தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல கார்டியாலஜி, ஜெனரல் மெடிசின், ஆர்த்தோ, டெர்மட்டாலஜி, நெஃப்ராலஜி போன்ற எல்லா துறைகளுக்கும் யூனிக் போர்ட்டலில் வெளிநோயாளிகள் பிரிவு செயல்படுது. 24 மணி நேர எமர்ஜென்சி கேர், உலக தரத்திலான மருத்துவம். தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், மதுரை. தனிரா from the house of Tata. Pure cotton sarees from just 2000. ஹைலைட்டா ஜரிகைக்கு உத்தரவாத சர்டிபிகேட்டோட காஞ்சிபுரம் பட்டுகள் 17,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. கைதேமிக்க காதலுக்கு தனிரா சாரீஸ் சொல்லு. தனிரா கேக்கேவர், மதுரை.
fetching license. ஓகே வியூவர்ஸ், இந்த ரிசீவரோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு சினிமா பாட்டு வந்து போடலை, ஏன்னா யூடியூப்பில் காப்பிரைட் வந்து போட்டு விடுவாங்க அப்படிங்கிறனால சினிமா பாட்டை நம்ம போடலை. எஃப்எம் வந்து ப்ளே பண்ணி காட்டியிருக்கிறேன். அதாவது செட்டு வந்து ப்ளே ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த சவுண்டு டெஸ்ட்டு. சரியா, இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, இது சரௌண்டு பிரியுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டேரெக்டாக என்னோடய இடத்துக்கு வந்து நீங்கள் டெமோ பார்த்துட்டு கூட எடுக்கணும்னா எடுக்கலாம். நீங்கள் மதுரை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ பார்த்துட்டு கூட எடுக்கலாம். தொலைதூரத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட் வந்து ப்ளே ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் வந்து போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த செட்டு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹாட் பையர்ஸ் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842019877. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.